ரோஸ் பேஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உதவி நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா அன்பு தங்கை சபிதா ஜோதி, செழியன் மற்றும் வில்சன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேற்றைக்கு விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூருக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு புரட்சி ஏற்படுத்தினார். புரட்சி அங்க புரட்சி வெடிச்சிருச்சுங்க, அது டமால் வச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நேற்று பேசின பேச்செல்லாம் வந்து பயங்கரம் புரட்சியாருன்னு சொல்லிட்டு சில நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா பயங்கரம் போட்டிருக்காங்க. கேட்டாரு பாரு கேள்வி, எப்பா எப்பா அப்படியே ஆளுங்கட்ச செருப்பால் அடிக்கிற மாதிரி வந்து கேட்டாருங்க கேள்வி. என்ன கேள்வி அது? தலைவன் தான் வரணும், முதலமைச்சரா வரணும், 2026 அவர் தான் சொல்லிட்டு சில தற்கூறிகள்லாம் வந்து அங்க யூடியூப் சேனல்ல வந்து கேட்பாங்க பத்தியா, அதுல வந்து பேசினுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பேசினது எல்லாமே உண்மையா பொய்யான்றதான் பார்க்க போறோம். போய் பார்த்தா ஒண்ணு எடுத்து பாக்குறேன், என்னடா அது உண்மையா, ஒரு பேசுறது எல்லாமே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இது இன்ச் பை இன்ச் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேசுனது பூராவும் பொய். படத்துல எப்படி பொய் பொய்யா பேசுவார் பாத்தீங்க டைலாக், அந்த மாதிரி பார்த்தா இங்கேயும் பொய். வாயை திறந்தாலே பொய். ஏன்பா நான் உனக்கு கேட்கிறேன், பொய் சொல்றதுக்கு நீ ஏன் வர? இதுதான் உன் மாட்டு அரசியலா? அதாவது சீமான் தான் ஆல்ரெடி இருக்காரு போலையா பொய் பேசுறதுக்கு. அப்புறம் அண்ணாமலை இருந்தாரு பொய் பேசுறதுக்கு, நிறைய பேர் இருக்கிறாங்க, எடப்பாடிக்கிறாரு. நீ எதுக்கு வர? நீ ஏன் பொய் பேசுறதுக்கு வர? பொய் பேசுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நீங்க ஏங்க வரீங்க? சினிமாலே போய் நடிக்கலாம்ல, எதுக்கு பொய் பேசி இந்த மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? அதுவும் அந்த ஜனங்க கூடி நிக்கிற ஜனங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்க பேசுனது எல்லாமே சரி, எப்படி வந்து படத்துல விசில் வச்சு கை தட்டுவாங்களோ அந்த மாதிரி கை தட்டுறானுங்க. என்ன பாக்குறீங்க? அவர் சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களும். அவர் சொன்னது எல்லாமே ஒரு வார்த்தை கூட எல்லாமே பொய். எப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்களா? நாகப்பட்டினத்துல போயிட்டு அவர் என்ன சொன்னாரு, இங்க பாருங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா பிரசவத்துக்கு பாக்குறதுக்கு டாக்டரே இல்லை, ஹாஸ்பிட்டலே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு பார்த்தோன்னா உடனடியா மா சுப்பிரமணியம் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து நாகூர் ஆண்டவர் வந்து சின்ன ஹாஸ்பிட்டல் அங்க கிடையாது, பழசு. அங்க 6 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பெட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ரிப்போர்ட்டும் கொடுத்தாரு. நம்பர் 1 அது ஒரு பொய். இரண்டாவது பொய் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாகப்பட்டினத்துல மீன்களை படிக்கும் கல்லூரி வந்து எதுவுமே கிடையாது, எந்த யூனிவர்சிட்டியுமே இல்லை. அப்ப இவங்க எல்லாம் என்ன படிப்பாங்க? ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாரு. இருக்கு, இங்க பாருங்க இருக்கு. இதுனா இது யூனிவர்சிட்டி இருக்கா இல்லையா? ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி இருக்கா? அப்புறம் இதுவும் ஒரு பொய். அப்புறம் அங்கேருந்து வராப்புல எங்க ஸ்ட்ரைட்டா அங்க இன்னொன்னு சொல்றேன், அங்க பாத்தீங்கன்னா சாலை வசதிகளே சரி கிடையாது. நான் கேட்கிறேன், விஜய் சார் நீங்க என்ன ரோட்ல வராம என்ன பறந்து வந்தீங்களா இல்ல வந்து பாஞ்சி வந்தீங்களா? எனக்கு புரியல. ரோட்டு தானே வந்தீங்க, அப்போ சாலை வசதிகளே இல்லைன்னு சொல்றீங்க. கேட்டா குடிசைகள்ல நிறைய இருக்கு. அதாவது எல்லா ஊர்லயும் குடிசைகள் இருக்கு, சரிங்களா? அதுல கொஞ்சம் விதமா வந்து குடிசை வாழ் மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க சும்மா வந்து போராம்பாக்கில் வந்து பொய் சொல்லிட்டு நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க. அது எப்படி இந்த மாதிரி கேவலமா பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு உண்மை இப்போ வரைக்கும் வந்து யாருக்கும் புரியல. நாகப்பட்டினத்துல இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றா, என் தலைவர் சொல்றதுதான் உண்மைதாங்க, எதுவுமே இல்லை. ஏன்னா உங்க மேல இருக்கிற மோகத்துல சொல்றான். அப்படியே போறம்பாக்க வந்து பொய் சொல்லிட்டு அப்படியே போயிடுறது. இதெல்லாம் என்ன பொய் இதெல்லாம்? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு பொய், அதாவது அலையாதிக காடுகள் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து எதுவுமே வந்து பண்ணவே இல்லை, எந்த பராமரிப்பும் வந்து பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு பொய்யை வந்து பேசிட்டு போயிட்டாரு. மிஸ்டர் விஜய் சார், உன்னை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இதுவும் தெரியாம வந்து சும்மா பேசிட்டு கூடாது. இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க டேட்டா. தமிழ்நாடு அரசின் முயற்சியால் கடந்த 2021ஆம் ஆண்டில் 45 சதுர கிலோமீட்டரா இருந்த அலையாதிக்க காடுகள் இன்று 90 சதுர கிலோமீட்டராக பெருகி உள்ளது. அத முதல்ல தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து யாரு உங்களுக்கு எழுதி கொடுக்குறது? அப்புறம் போற போக்கில் வந்து இன்னொன்னு சொல்லிட்டு பாப்பல, என்னது இந்த மாதிரி ரயில் பெட்டி தொழிற்சாலை இருந்துச்சு, அதை வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போறாம்பாக்கில் ஒரு பொய் சொல்லிட்டு போயிருது. நான் கேட்கிறேன், ரயில் பெட்டி தொழிற்சாலை நாகப்பட்டினத்தில் எப்ப இருந்துச்சுன்னு கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன சொல்லி கூட கொடுக்குறேன், எதுக்கு இந்த பொய் பேசிட்டு இருக்கீங்க?
நீங்க இருக்கும்போது அதை நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த தொழிற்சாலையில பாத்துருக்கீங்களா நீங்க முன்ன பின்ன? இல்ல. அப்புறம் ஏன் அந்த பொய்? அதாவது 1897 ஆங்கிலேயர்கள் ஆட்சியில தான் வந்து நீரவியல் இயக்கப்படும் ரயில்களை பராமரிக்கும் தொழில் கூடம் மட்டுமே நாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட்டது. அதுவும் பாத்தீங்கன்னா 1928 திருச்சி பெருமலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அது போக பாத்தீங்கன்னா எந்த வித வந்து தொழிற்சாலையும் அங்க கிடையாது. ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை சும்மா வந்து மூடிட்டாங்க. ஏன் திறக்கல? என்னமோ அந்த 10 வருஷம் 5 வருஷம் இருந்துச்சுன்னு பொய் சொல்லிட்டு போறீங்களா? ஏன் இந்த பொய்ன்ற நானு? எதுக்கு இந்த பொய்? அதுக்கப்புறம் வந்து திருவாரூருக்கு போறாரு. திருவாரூர்ல போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்க ஒரு பொய் எடுத்த உடனே என்ன சொல்றாரு? இங்க ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு, இந்த பல்கலைக்கழகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரியா இருக்கா? எங்க? எந்த பல்கலைக்கழகம் சார்? நீங்க ஏன் சார் இங்க கேக்குறீங்க? திருவாரூர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சார். நீங்க போய் ஒன்றிய அரசு போய் கேளுங்க. அதை விட்டு இன்னொரு எங்க டிபார்ட்மெண்ட்டே இல்ல, உடனே அவங்களுக்கு கீழே இருக்கணும். ஆமா இல்ல, போயிட்டு மோடிஜிய போய் கேளுங்க. திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? நான் கேட்கிற போய் கேளுங்க, மோடிஜிய போய் கேளுங்க. அதை விட்டு இங்க வந்து பொய் பேசி சுத்திட்டு இருக்கீங்க. என்ன விஜய் சார் நீங்க? எதுக்கு இந்த பொய் பித்தலாட்டெல்லாம்? அதுக்கப்புறமா இன்னொரு பொய் அதே மாதிரி பார்த்தோன்னா அங்கே வந்து சாலை சரியில்லை, அது சரியில்லை. ஏன்னா ரோட்லயே வரல, பறந்துதான் வந்தாரு, மரத்து மேலதான் வந்தாரு இவரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு, அதாவது பாருங்க, அதாவது நெல் கொள்முதலுக்கு வந்து கமிஷன்ஸ் வாங்குறாங்க 40%. இது என்னங்க? அது புரோக்கருங்க வாங்குறாங்க. இது கேட்டா வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லி வந்து கண்டுக்காம இருக்கிறாங்களாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கொள்முதல் நடக்குது பாத்தீங்களா, அப்ப அந்த டைம்ல நீங்க அங்க போயிட்டு தட்டி கேளுங்க, போராட்டம் பண்ணுங்க. அதை விட்டு மைக்க பூச்சிக்கின்னு சும்மா இதையும் வந்து கவர்மெண்ட் மேல போய் சொல்லி சுத்தி நிற்கிறீங்களே. இதெல்லாம் வந்து விவசாயிகளா கொடுக்கறது, அவங்களா ஒரு குழுவை தீர்மானிச்சு அவங்க கொடுக்கறது. இதுவும் நீங்க தான் அது கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. அதுவும் சொல்றீங்களே, உங்க எங்க கிட்ட வந்து ஒரு விவசாயி வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு, அது எந்த விவசாயி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் விஜய் சார் இவ்வளவு பொய்யும் பொருட்டுமா பேசுறது? 3 நிமிஷம் இதுல வேற பொய் 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 வாயை திறந்துல பொய். நீங்க இது வரைக்கும் எவ்வளவு நிமிஷம் நீங்க பேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டுமா, அதுவும் நாங்க ரெக்கார்டே எடுத்து வச்சிருக்கோம். பாக்குறீங்களா? இப்போ அதுவும் காட்டுறேன். அதாவது பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து பொய் பேசுறது, அதாவது பொய் தான் பேசிட்டு இருக்காரு. பொய் அப்புறம் பார்த்தோன்னா அந்த சினிமா டைலாக், இதெல்லாம் மொத்தமா டோட்டலா வந்து எவ்வளவு நேரம் பேசுகிறேன்னு நாங்க சொல்றேன் கேளுங்க. அதாவது பாத்தீங்கன்னா தொடக்கத்துல, அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டுல பாத்தீங்கன்னா 46 நிமிஷம் பேசியிருக்காரு. மதுரை மாநாட்டுல 34 நிமிஷம் பேசியிருக்காரு. அப்புறமா திருச்சி பிரச்சாரத்துல 22 நிமிஷம், அரியலூர்ல 15 நிமிஷம், அப்புறம் நாகை பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா 18 நிமிஷம், அப்புறம் திருவாரூர்ல பாத்தீங்கன்னா 9 நிமிஷம். மிஞ்சி போனா ஒரு 2 ஹவர் 2.25 ஹவர் தான் நீங்க பேசுறீங்க டோட்டலாவே. இது வந்து மக்களை நீங்க சந்திச்சு அப்படியே வந்து, ஐயோ நான் என்னத்த சொல்றதுன்னு ஒன்றும் புரியலங்க. அதாவது இப்போ ஒரு குறை சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுறது தெரியுமா? இப்போ ஹாஸ்பிட்டல் சரியில்லை, காலேஜ் இல்லைன்னு சொல்றீங்க தெரியுமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க அங்க போகணும் நேரடியா. என்ன இங்கு சரியில்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்கணும். கேட்டுட்டு அங்க ப்ரூஃபோட கரெக்ட் தகுந்த போட்டோ ஆதாரத்தோட எடுத்துட்டு வந்து நீங்க மக்கள்கிட்ட நீங்க பேசணும். அதை விட்டு எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரன் எழுதி கொடுத்தான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இஷ்டத்துக்கே போய் பேசுறீங்க. எழுதி கொடுக்குறானே கொஞ்சமாச்சும் அவன் எழுதி கொடுக்குற யாருங்க? அது எதுக்கு உங்களை இந்த மாதிரி வந்து கேவலமா மாட்டி விடுறாங்க? ஏகப்பட்ட ட்ரோல்ல மாட்டின்றீங்க தெரியுமா? எல்லாமே பொய் சொல்லின்னு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உங்களுக்கு எழுதி கொடுக்குறவன் தப்பா எழுதி கொடுக்குறான், பொய்யா எழுதி கொடுக்குறான். அதை வாங்கி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களே. அதே போல நேற்று வந்து ஈழத்தமிழர்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவா தொப்புள் குடி உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்களே மிஸ்டர் விஜய் சார். உங்களை அதாவது நான் என்ன சொல்றேன்னு தெரியல, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்துக்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரனும் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் இல்லை, கையெழுத்து போட முடியாது, இதுக்கு நாங்கள் அதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அதாவது வன்னியரசுன்றவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஈழத்தமிழுக்கு ஆதரவா வந்து கையெழுத்து வாங்க விஜய் கிட்ட போயிருக்காரு. அதாவது ராஜபக்சேவை எதிர்த்து இவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சாரி நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. அவங்க அப்பா சொல்லி இல்லைங்க வேண்டாங்க, பையன் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்கு? ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா கையெழுத்து போட. இப்ப தெரியுதுங்களா இவன் யாருன்னு சொல்லிட்டு? மோசமான 1ஆம் நம்பர் டுபாகூர்னா அது வேற யாருமே இல்லைங்க, விஜய் மட்டும்தான். அப்புறம் இந்த RSS உள்துறை அமைச்சர் மோடிஜி அவங்களாம் வந்தா
நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இந்த மாதிரி நிபந்தனைகள் எல்லாம் போடுவீங்களா? இல்ல கரண்ட் ஆஃப் பண்றீங்களா? கால் நடுங்கல்ல அப்படின்னாரு. ராஜா இங்க பாரு, ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. வேலூர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ளார். இதனிடையே அமித்ஷா வருகையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து திமுக கிட்ட எல்லாம் போய் சொல்லாமா மிஸ்டர் விஜய் சார்? அவங்களுக்கும் நிபந்தனைகள் போட்டாங்க, கரண்ட் கட் பண்ணலன்னு சொன்னீங்களாமே, அதுவும் கட்ட ஆச்சு, எல்லாமே ஆகும். இதுல பயம்ன்றது உங்களுக்காக, அதாவது வேணும்லாம் பண்றதுல யாருக்குமே கிடையாதுங்க, அதுவா பண்றது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது சும்மா அவங்களுக்கு மட்டும் ஏன் பண்ணீங்க, உங்களுக்கு மட்டும், அதை உங்களுக்கு எதுவுமே கண்டுக்க கூடாதா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? எனக்கு இது முன்னொரு விஷயம் எனக்கு புரியவே இல்லைங்க. இவர் வந்து இப்போ ஒரு அரசியலுக்கு வந்தாருன்னா எல்லா கட்சியும் விமர்சிக்கணும் இல்லையா? இப்போ என்னன்னா, இப்போ என்ன அதிமுக என்ன பண்ணுச்சு, இவங்க இவ்வளவு ஊழல் பண்ணாங்க, அது நான் அது இன்னும் நடக்காது, திமுக இதெல்லாம் பண்ணிருக்கு, இது நடக்காது, நான் வரேன், நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அது பேசாம வெறும் திமுக 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 கேட்டா அவனா டிபேட்ல எனக்கு கிடைச்சு, நீங்க அதிமுக பத்தி பேச மாட்டேங்க, அதிமுக ஆளுங்கட்சி அதை பத்தி பேசுறது. ஏப்பா நீ வரனா ஒரு மாற்று அரசியல் வந்தீங்கன்னா, இப்ப அதிமுக தான் அதிகமான ஆண்டு இருக்காங்க தமிழ்நாட்டை, சரியா? நீ தான் பேசணும், அவங்களை எதிர்த்தும் பேசணும், எல்லா கட்சியும் எதிர்த்து பேசுறதுதான் ஒரு அரசியல் கட்சிங்க. நீங்க வந்து லைட்டா முட்டு குத்துக்குன்னு அதிமுக அப்படியே ஓரம் கட்டிட்டு ஏன் இன்னும் ஜெயலலிதா பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய் சார்? ஏன் எடப்பாடியை பார்த்து இன்னும் பயந்துட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய் சார்? அவ்வளவு பயமா, தொடை நடுங்கியா? நீங்க தைரியமா தான் எதிர்த்து பேசுங்களேன், ஏன் பேச மாட்டீங்க? அப்படியே சைலண்டா இருக்கிறீங்களா? ஏன் அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணாங்களா அவங்கள? எனக்கு புரியல. தைரியமா ஓபன் பண்ணுங்க, ஓபன் பேசுங்க. எப்பவுமே திமுக 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 மேல என்னதான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. நாங்களும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுத்துதான் இருக்கிறோம். பட் ஆனா நீங்க வந்து கேட்கிற மாதிரி தொடர்ந்து திமுக பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா திரும்பி நீங்க அதே பேசுனீங்கன்னா போர் அடிச்சிடும். அதனால தயவுசெய்து நிறுத்திக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் வந்து எங்கன்னா போலின்னு வச்சுக்கோங்க, எல்லா கட்சியை பத்தி பேசுங்க, இல்லை யாரும் பார்க்க முடியும். அதே போல இதுக்கப்புறம் ஏதி கொடுக்குறோம், கூப்பிட்டு கேளுங்க, டேய் உண்மையை சொல்லு, இதெல்லாம் கரெக்டா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு முடிவுக்கு வாங்க. அதை விட்டு சும்மா வந்து பொய்யா பேசிருந்தீங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட் விஜய் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த விஜயோடைய தற்குறிகள் பண்ண வேலைகள்லாம் நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது போலீஸ்காரங்க ஏன் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து இருந்தாங்கன்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி, அதாவது வேளாங்கண்ணிக்கு சொந்தமான வந்து இடத்த வந்து இந்த காம்பவுண்ட் சுவரை வந்து இடிச்சு உடைச்சிட்டானுங்க. அது சுக்குநூற உடைச்சிருக்கானுங்க. அது போல பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்கடை மாரி ஆகிட்டு போயிருக்கானுங்க அந்த இடத்த. இந்த மாதிரி பண்ண எப்படி? இது காவல்துறை வந்து என்ன பண்ணிருக்காங்க, மேல கேஸ போட்டிருக்கு. ஒருத்தம் கூட சரி கிடையாது அங்க இருக்கணும்லாம். ஏன் எதுக்காக ஸ்ட்ரிக்டா இதுக்காக ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. ஆனா ஒன்றும் இல்லை, எங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டாங்க. என்ன எங்க மேல பயமா? கரண்ட் இல்லாம கட் பண்ணிடுறீங்க. கரண்ட்டை கட் பண்றவங்க எப்படி கரண்ட் கட் ஆயிடுச்சு சார்? உங்க மாவட்ட செயலாளர் தான் வந்து போயிட்டு கரண்ட் கட் பண்ணுங்க, இந்த ஒயர்லாம் இருக்கு, எங்க ஆளுங்க சரி கிடையாது, மேல பூச்சி தொங்குவானுங்க, அதனால வந்து கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து எழுதி கொடுத்துறீங்க லெட்டரு. இது ப்ரூஃப் தான் இருக்கு. இன்றைய தினம் நாகை மாவட்டத்தில் பரப்புரைக்காக வருகிற இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல கருத்துக்களை பேசினார். அதில் ஒரு கருத்தாக மின்சாரம் துண்டிப்பு பற்றியும் இந்த செயலை செய்வது தமிழ்நாடுடைய முதலமைச்சர் என்று கூறியும் விமர்சனம் செய்து பேசியிருந்தார். அரியலூர் மாவட்டத்தில் கரண்டை கட் செய்தார்கள் என்றும், திருச்சி மாவட்டத்தில் அதுபோல செய்தார்கள் என்றும், இதுபோல செய்து தன்னுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க நினைக்கிறார் சிஎம் என்று சொல்லி, சிஎம் சார் என்று சொல்லி பேசியிருந்தார். நாகை மாவட்டத்தில் அவருடைய கட்சி மாவட்ட செயலாளரே தன்னுடைய சொந்த லெட்டர் பேடில் நாளைய தினம் இந்த நாகை மாவட்டத்திற்கு கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வருகிற இருக்கிறார். அதனால் எங்கள் நாகை மாவட்டத்தில் நாகை பகுதியில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று சொல்லி மேற்பார்வை பொறியாளர், மின்சார வாரியத்துடைய மேற்பார்வை பொறியாளருக்கு கடிதம் எழுதி அளித்துள்ளார். அதிலே விஜய் வரக்கூடிய வழித்தடங்களில் எல்லாம் மின் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு கூறி இந்த லெட்டர் பேட் மூலம் கடிதம் அளிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க சார்? நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? அதே போல உங்க ரசிகர்கள் வந்து நேற்று பண்ண வேலைகள்லாம் பாருங்க. அவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க வண்டி பின்னாடி வராதீங்க, போலீஸும் சொல்லுது வண்டி பின்னாடி வராதீங்க, அது பார்த்து வண்டி ஓட்டினா கூட பாதுகாப்போட தான் போகணும்னு சொல்றாங்க. இங்க ஒரு தம்பதிகள் என்ன பண்றாங்கன்னா, 2 குழந்தைகளை இங்க கேளுங்க, 2 குழந்தைகளை வந்து முன்னாடி வச்சுட்டு இவங்க 2 பேர் வந்து வண்டி ஓட்டிக்கின்னு இங்க செல்ஃபி எடுத்துன்னு வராங்க.
விஜய் வண்டி பின்னாடி. அங்க ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு அதுக்கு? இந்த மாதிரி தற்கொலை ஏண்டா சாவறதுன்னா நீங்க போய் சாங்கடா, சாவுங்கடா. ஏன்னா குழந்தைங்க என்ன எடுத்துட்டு போறீங்களா? இவங்க மேல போலீஸ் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள இதை பார்க்கும்போது பதறுதுங்க. இங்க சர்க்கஸ் காட்டுன்னு வராங்க, குழந்தைங்களை முன்னாடி வச்சுன்னு ஒரு அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்க, செல்ஃபி எடுத்துன்னு வராங்க. இங்க பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, பதறுது. அது போல அங்க வரவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் யாருமே கிடையாது. இதுல என்ன பண்றானுங்க இவனுங்களா? இது முன் உதாரணமா? இது முன் உதாரணமான்னு கேக்குறேன். ஒரு நடிகனுக்காக உயிரை பணைய வைக்கிறீங்களா பாவீங்களா? அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. இன்னும் 2 பேர் என்ன பண்றானுங்க, ஒரு 3-4 பேர் மொத்தமா சேர்ந்து என்ன பண்றானுங்கன்னா, அந்த பஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கேரவன் அடியில போய் பாக்குறானுங்க என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி குஞ்சு பாக்குறானுங்க. எதுக்கு நீங்க குஞ்சு கேரவன் அடியில ஏன்டா குஞ்சு பாக்குறீங்க? நைஸா உள்ள போயிட்டு போலான்னு பாக்குறீங்களா? த்ரிஷா நீ உள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு பாக்க போறீங்களா? ஏன்னா த்ரிஷா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கேரவன்ல உட்காரவன் போட்டோ போட்டிருந்தாங்க. என்ன பிளான் போட்டிருமான்னா, நைஸா நம்ம வந்து இந்த கேரவன் உள்ள போயிட்டு அப்படியே உள்ள போயிடலாம், சந்தில பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அடியில என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? பஸ்ஸுக்கு அடியில எல்லாம் தற்கூறீங்களா? அது போல பாத்தீங்கன்னா கோயில் மேல ஏறிக்கிறீங்க. கோயில் மேல ஏறி அந்த நந்தி சிலை மேல ஏறி இது பண்றீங்க. போலீஸ்காரன் வந்து துரத்துறாரு. விஜய் 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 உங்களுக்கு என்ன பண்ணாரு சார் கேட்டா யாருக்குமே ஒண்ணும் தெரியாது. விஜய்க்கும் அவரோட கொள்கை என்னன்னு தெரியாது. எனக்கு இது நினைச்சாலே இவங்க இந்த தற்கூறிங்களா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, மைக் எடுத்துன்னு பேசினாலே ஒருத்த நாச்சி அவன் பேசின பேச்சை நீங்க கேட்டு பாருங்களேன், ஒருத்த கூட சரியா பேச மாட்டான். இதை விடுங்க, ஒரு பாட்டி, அந்த பாட்டி சொல்லுது 30 வருஷத்துக்கு முன்னாடி நாளைய தீர்ப்பு ஒரு படம் வந்துச்சு. அப்ப வந்து இந்த படம் நடிச்ச உடனே பார்த்தோன்னா 3 கிலோ அரிசி எனக்கு கொடுத்தாரு என் புள்ள, என் புள்ள. உன் புள்ளையா? யாரு உன் புள்ள? விஜய் உன் புள்ளையா? இன்னைக்கு நீங்க எல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க. உங்களுக்கு தெரியுமா என்னமோ, என் புள்ள விஜய் படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சான். நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு அந்த படம் நடிச்ச பணத்தை 3 கிலோ அரிசி போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்க வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன் 30 வருஷத்துக்கு நான் வாங்கியிருக்கேன். பிள்ளை நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு என் மவ வந்து 23 வருஷம் ஆகுது. ஒரு சினிமா நடிகை உனக்கு புள்ளையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு அரிசி கொடுத்தாரு. அவரே வந்து அவங்க அப்பா படத்துல நடிச்சுக்கின்னு படமும் சரியாகவும் ஓடல. அப்ப வந்து உனக்கு கூப்பிட்டு வந்து 3 கிலோ அரிசி உனக்கு கொடுத்தாரு. நீ வாங்கி நீ சாப்பிட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படித்தானே? 30 வருஷமா? ஏன் அப்படி போய் சொல்றமா? யார் சொல்லி கொடுத்து நீ பேசிட்டு இருக்க? இதுக்காக நீ விஜய்க்கு ஓட்டு போட்டுருவியா? ஒரு மாற்று செல்வன் போட்டுருவியா? விஜய் உனக்கு என்ன பண்ணாருன்னு கொஞ்சம் சொல்றியாமா? விஜய் உனக்கு என்ன பண்ணாரு? 3 கிலோ அரிசி கொடுத்தாருன்றது பேசுறிய. இந்த ஆட்சி நீ இருக்கிற திருவாரூர் யார் பிறந்த ஊர் தெரியும்ல? கலைஞர் பிறந்த ஊரு. இப்ப நீ எந்த அரசு திட்டங்கள் ஒண்ணு வாங்கவே இல்லை, அப்படிதானே? அந்த பாட்டிமாவை வந்து கேட்டு பாருங்க. அந்த அம்மா வந்து 1000 ரூபாய் பாக்குறாங்களா இல்லைன்னு கேட்டு பாருங்க. இல்ல இலவச பஸ்ல போறாங்களான்னு கேட்டு பாருங்க. இந்த அரசு கொடுக்கிற திட்டத்துல எதுவுமே வாங்காம சொல்லி பார்க்கலாம், சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுங்கெல்லாம் வந்து யார் தெரியுமாங்க? இது வந்து முன்னாடி பார்த்தோன்னா அதிமுக கட்சியில இருந்தவங்க. இந்த அம்மா இவங்க ஆக்சுவலா பார்த்தோன்னா அந்த திருவாரூர் பொறுத்த வரைக்கும் கலைஞரை தவிர வேற யாருமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா அங்க கலைஞர் பிறந்த இடம், அங்க ஒரு செய்யாத திட்டங்கள் இல்ல, கொண்டு வர திட்டங்கள் இல்ல. ஒரு என்ன சொல்றதுன்னா அங்க மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வர திருவாரூர்ல. ஆனா இந்த அம்மா வந்து என்ன பண்ணுதுன்னா, சரி ஜெயலலிதா வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயை வந்து வர வைக்குது. அதாவது மாய வலையை கிரியேட் பண்றது. இந்த மாதிரியான விஷமிகள் தான் என்ன பண்றாங்க, சமுதாயத்தை சீர்கெடுக்கிறாங்க. இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்குது திமுக. இந்த அனைத்து வளர்ச்சியும் நீங்க கொண்டு வந்து விஜய் கிட்ட கொடுத்து, விஜய் நீ தான் அதை பார்த்துக்கணும், முதலமைச்சரை உட்காரணும்னு சொல்லிட்டு உட்கார வைக்க போறீங்களா விஜய? யாருங்க விஜய்? உங்களுக்கு என்ன பண்ணா? ஒண்ணும் பண்ணல, அவன் ஒண்ணுமே பண்ணல. சும்மா விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும். விஜய் வந்து என்ன பண்ண போற? உனக்கு என்ன பண்ணாரு? மாநாட்டுல செத்தவனோட எட்டி பார்க்காதவங்க அவன். இத்தனை பேர் செத்தானுங்களா, அவங்க வீட்டுக்கு இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் சார சொல்லுங்க. சரி, நீங்க ஒரு தூரம் பேசுறீங்களே, நீங்க சொல்லுங்க விஜய் என்ன பண்ணிட்டாரு அவங்களுக்கு? விஜய் நம்பி உங்களை மாதிரி தான் விஜய் விஜய் விஜய்னு கத்தினானுங்க, அவங்க இறந்து போயிட்டானுங்க. அவங்களுக்கு விஜய் என்ன பண்ணாருங்க? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நீங்க நாங்க இவ்வளவு தூரம் கத்துறதுக்கு ஏன்னா, டே திருந்துங்கடா தற்கூறீங்களா, திருந்துங்கடா தற்கூறீங்களா, விஜயை நம்பி தமிழ்நாட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா, பாவீங்களான்னு சொல்லிட்டு நாங்க கேக்குறோங்க. விஜய் வந்து இதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏகப்பட்டதெல்லாம் பண்ணி ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணி மக்களுக்காக நின்று ஜெயிலுக்கு போயிருந்தா, என்ன விஜய் வந்தான்னா சொல்லிட்டு நாட்டிலே பேசுவாங்க. விஜய் யாருங்க? சினிமா நடிகங்க. நடிகை தன்னுடைய சக நடிகர்களும் உதவி பண்ணாதவர் அவரு.
இது சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்க யாருன்னா கேட்டு பாருங்க, விஜய் என்ன கில்ச்சாருன்னு கேட்டு பாருங்க, எவனும் ஒருத்தன் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆனா நீங்க ஒரு சினிமா நடிகனை பார்த்து என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து விஜய்க்கு தான் சிஎம் ஆக்குவேன். அதே போல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு லேடி விஜயை பார்த்து அழுவுதுங்க, நான் பார்த்துட்டேன் அழுவுது. அப்படி எந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருக்கிறாங்க பாருங்க. தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சியா இருக்கு, ஆனா வந்து இந்த அளவுக்கு ஒரு முட்டாள் ஜனங்கள் வந்து இருக்குதுங்க உன்ன மாறாம. நான் ஏன் இவ்வளவு கத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்குது, நானும் தமிழ்நாட்டுல இருக்கிறவன். ஏன்டா இந்த மாதிரி மத்தவங்க வந்து கேலி பண்ற அளவுக்கு ஏன்டா இருக்கிறீங்க? நம்ம நிமிர்ந்து நிக்கணும் தான். வந்து இந்த அளவுக்கு ஒரு பாடுபட்டு இந்த கட்சி வந்து திமுக தாங்க எல்லாம் படிச்சு ஓப்பனா சொல்றேங்க. இந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து நிக்கிற காரணம் திமுக தான். திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா ஒரே ஒரு பதில் சொல்றேன். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி ஜாதி போடுவான், இவ பேருக்கு பின்னாடி BA BL BCom MBBS போறான். அது காரணம் திமுக தான். பெண்கள் இந்த அளவுக்கு வந்து முன்னேறி வந்து மைக்க பிடிச்சி தைரியமா வந்து பேசுதுங்க, எல்லா துறையில இருக்குதுங்க. அது காரணம் யாருன்னு வச்சிருக்கீங்க? திமுக தான். அப்புறம் இப்படியாப்பட்ட ஒரு வளர்ச்சி கொண்டு வந்த நாட்டுல வந்து இங்க வந்து விஜய் உட்கார போறேன்னு சொல்றீங்களே, ஒரு நடிகரை நம்பி விஜய் கேட்கிறாரு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிருக்காரு. நீங்க கேட்க மாட்டீங்க, ஏங்க இல்ல எல்லாமே இருக்குதுங்கன்னு சொல்றது தானே யாராச்சும் சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா மண்டக்குள்ள ஃபுல்லா சினிமாக்காரன், அந்த சினிமா ஒட்டிக்கிச்சு உங்களெல்லாம், உங்களால திருத்த முடியாது. ஒரு சினிமாக்காரனை நம்பி நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டம் இந்த நாட்டோட சீரழிவுக்கு காரணம்ன்றது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க விஜய் தனக்கான, அதாவது அவன் சும்மா கிடையாதுங்க, அவன் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா சுயநலவாதி, பக்கா சுயநலவாதி. ஏன் 2 வருஷம் அரசியல், 2 வருஷமா கட்சி தொடங்கி இந்த 2 வருஷத்துல எலெக்ஷன் வரலையாங்க? எத்தனை இடைத்தேர்தல் வந்துச்சு, நிக்கிறது தானே? ஏன் உங்க கொள்கை எதிரி பிஜேபி 2024 MP எலெக்ஷன்ல நிக்கிறது தானே, எதிர்த்து பேசுறது தானே, இல்ல ஒரு அறிக்கை விடுறது தானே? பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ட்வீட் போறது தானே? ஏன் பிஜேபி எதிர்த்து அரசியல் நிக்கிறது தானே? அப்படி இருந்தா உங்களை பாராட்டி இருப்பாங்க. நீங்க வந்து எல்லாம் விட்டுட்டு 2026ல திமுக பத்தி மட்டும் தான் பேசுவோம், திமுக மட்டும்தான் வந்து நாட்டு ஆளி இருக்கு, தமிழ்நாடு ஆளி இருக்கு, அப்படித்தானே? இதெல்லாம் வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களை தயவு செய்து வந்து வீழ்த்து கொள்ளுங்கள். இது வந்து சும்மா இல்ல, இது பாய்சன். இந்த பாய்சனை வந்து கண்டிப்பா 2026ல வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுத்தாகணுன்றதை வந்து நான் கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம்.